நார்மல் மேக்கப்புக்கும் ஹெச்டி மேக்கப்புக்கும் என்னப்பா டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது. ஸோ அந்த கேள்விக்கான ஒரு வீடியோ தான் இது. ஹாய், திஸ் இஸ் பிரியங்கா, மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஸ்டைலிஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நார்மல் மேக்கப்புக்கும் ஹெச்டி மேக்கப்புக்கு என்ன மேஜரான டிஃப்ரென்ஸ், ஏன் வந்து பிரைடல் பேக்கேஜில் இவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் இது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹெச்டி மேக்கப்புக்கும் நார்மல் மேக்கப்புக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? கண்டிப்பாக நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. முக்கியமான 4 டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட டியூரபிலிட்டி, அதோட லுக், அதோட அப்ளிகேஷன் அண்ட் அதோட ஃபார்முலா. ஸோ இது 4மே முக்கியமான விஷயம். இது 4மே வந்து நார்மல் மேக்கப்புக்கும் ஹெச்டி மேக்கப்புக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. அது என்னன்னா எப்படின்றது நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஒரு மேக்கப்புக்கு முக்கியமானதே வந்து அதோட டியூரபிலிட்டி தான். எவ்வளோ நேரம் அந்த மேக்கப் ஸ்டே ஆகுது அப்படின்றது தான் முக்கியம். ஸோ ஹெச்டி மேக்கப்பில் வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ஹெச்டி மேக்கப் வந்து அதோட லாங் ஸ்டே கண்டிப்பாக கொடுக்கும். நார்மல் மேக்கப்பை கம்பேர் பண்ணும்போது ஹெச்டி மேக்கப் ரொம்பவே நல்லாவே டியூரபிலிட்டி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்பெஷலி ஹீட் கண்டிஷனிங், லைட் கண்டிஷனிங் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணுறதுக்காக மேக் பண்ண ஒரு ப்ராடக்ட். ஸோ அதனால வந்துட்டு என்ன நம்ம முன்னாடி ஹீட் இருந்தாலும் சரி, என்ன நம்ம முன்னாடி வந்து லைட் இருந்தாலும் சரி, மேக்கப்பை வந்து நல்லாவே ஒரு கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லுக். ஸோ அந்த மேக்கப் அப்ளை பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக ஸ்கின் ஆன் ஸ்கின்னான ஒரு லுக் கொடுக்கும். நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிளமிஷஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அதை வந்து பிளர் பண்ணும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஹெச்டி மேக்கப்போட அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அப்ளை பண்ணிட்டுருக்கேன். நான் இப்போ அப்ளை பண்ணிட்டுருக்கிறது ஹெச்டி மேக்கப் ப்ராடக்ட் தான். ஸோ எவ்வளோ ஃப்ளாலெஸ்ஸாக அதோட அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப ஸ்கின் ஆன் ஸ்கின்னாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஹெச்டி மேக்கப்போட ப்ராடக்ட். இப்போ வந்து என்னோட ஸ்கின்ல வந்து எந்த ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸ் இல்லாதனால ஹெச்டி மேக்கப் அப்ளை பண்ணும்போது ரொம்பவே க்ளீனாக, ரொம்பவே நீட்டாக என்னோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்சர்ஸை வந்து பிளர் பண்ணி அழகாக காட்டுது இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஹெச்டி மேக்கப் பண்ணும். ஸோ ஃபோட்டோஸ் முன்னாடி, கேமரா முன்னாடி இருக்கும்போது இதோட ஃபினிஷ் வந்து இந்த மாதிரி தான் ரொம்பவே நீட்டாக ஸ்கின்ல வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை காட்டாது. அண்ட் அது ஸ்பெஷலி ஃபார் கேமராக்காக ரெடி பண்ண ஒரு ப்ராடக்ட். ரொம்பவே லைட் வெயிட்டாகவும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்முலா. ஹெச்டி மேக்கப்பை கம்பேர் பண்ணும்போது நார்மல் மேக்கப்போட இன்டென்சிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கும் அண்ட் ஆல்சோ ஹெவியாகவும் இருக்கும் ப்ராடக்ட். ஹெச்டி மேக்கப் ஸ்பெஷலி வந்து டெய்லி பேசிஸ்க்காக வந்து ரெடி பண்ண ஒரு ப்ராடக்ட். நம்ம டெய்லி பேசிஸில் தாராளமாக அந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணிட்டு வெளில போகலாம், ஹீட்க்கு போகலாம், லைட்ஸ் முன்னாடி நிற்கலாம், ஒன்றுமே மேக்கப் மூவ் ஆகாது. பட் நார்மல் மேக்கப் அப்படி கிடையாது, கண்டிப்பாக மூவ் ஆகும். உங்களுக்கு வந்து ஸ்வெட் ஆச்சுன்னா அது ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு முக்கியமான விஷயங்கள்னால தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து பிரைடல் பேக்கேஜில் வந்து இவ்வளோ மேஜர் டிஃப்ரென்ஸ் வருது. பிகாஸ் ஒரு பிரைடாக இருக்கீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களோட டியூரபிலிட்டி ஆஃப் மேக்கப் லாங் ஸ்டேவாக இருக்கணும், மேக்கப் வந்து ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும், நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் தெரியக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி எதிர்பார்ப்புக்கு வந்து உங்களோட ஹெச்டி மேக்கப் நல்லாவே வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து ஹெச்டி மேக்கப் நம்ம வந்து யூஸ்வலாக வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. நீங்கள் பிரைட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஹெச்டி மேக்கப் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஹெச்டி மேக்கப் சூஸ் பண்ண சொல்லுன்னா அது ஸ்பெஷல் மீட் ஃபார் ஹீட் லைட்ஸ்க்காக ரெடி பண்ண ஒரு ப்ராடக்ட். நீங்கள் வந்து அவுட்டோர் வெட்டிங்காக இருக்குது, டெம்பிள் வெட்டிங்காக இருக்குது அப்படின்னா ஹீட்ஸ்னால உங்கள் மேக்கப் மெல்ட் ஆகாது, உங்களோட ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்டோர் வெட்டிங்காக இருக்குது, ஃபுல்லாக லைட்ஸ் இருக்குது, நிறைய லைட்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கும் போது உங்களோட மேக்கப் மெல்ட் ஆகாது, உங்களோட மேக்கப் நல்லாவே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆஸ் அ பிரைடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹெச்டி மேக்கப் சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களோட ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கும் உங்களோட ஆல்பம்ஸ்க்கும் ரொம்பவே நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக வரும். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் த வீடியோ. பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்து நான் வந்து போடுறேன் ரிகார்டிங் மேக்கப். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா தி ஆர்டிஸ்ட் பை பிரியங்கா அப்படின்னு இருக்கும். நான் வந்து கீழே கொடுக்குறேன். டூ ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் பேஜ். அதில் நிறைய அப்டேட்ஸ் நான் வந்து போட்டுகிட்டே இருப்பேன் ரெகுலராக, ஃப்ரீக்வெண்ட்டாக. அண்ட் தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.